ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். என்ன ஃபிஷ் ஃப்ரைன்னு பார்த்தீங்கன்னா இது சங்கரா மீன் எடுத்திருக்கேன். நான் சங்கரா மீன் பார்த்தீங்கன்னா தலையெல்லாம் பார்த்தீங்கன்னா மண்டைன்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழம்புக்கு வச்சுருவேன். சங்கரா ஃபிஷ் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருந்துச்சுன்னா அப்படியே நம்ம முழுசாக ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுனால தனித்தனியாக கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வால் நடுவில் இருக்க பார்ட்டு தலை எல்லாம் தனித்தனியாக கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ தலையெல்லாம் பார்த்தீங்கன்னா குழம்பு வச்சுடுவேன். இப்போ மித்த பாட்டெலாம் வாலும் நடுவில் இருக்கிறதும் எப்படி நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சங்கரா மீன் பார்த்திங்கன்னா நான் சொன்னல முழுசாக இருக்கும்போது சின்னதாக இருக்கும், அப்படியே ஃப்ரை பண்ணலான்னு பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரைக்கு தான் இந்த சங்கரா மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ரெட் சில்லி பவுட்ரு சேர்த்துக்கிறேன். நான் நம்ம எப்போயுமே சொல்லுவேன் மிளகாத்தூள் தான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்ப்பேன், குழந்தைங்க சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுனால. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட பெரியவங்களாக இருக்கீங்க, உங்கள் வீட்டில் குழந்தைங்க கொஞ்சம் காரம் சாப்பிடுவாங்க அப்படின்னா இன்னொரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா நான் எப்போயுமே சொல்லுவேன் சக்தி ப்ராடக்ட் தான் சேர்ப்பேன்னு. உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் நல்ல விருப்பமாக இருக்கோ அந்த ப்ராடக்ட் சேர்த்துக்கோங்க. நான் ரெட் சில்லி பவுட்ரு, சிக்கன் குழம்பு மிளகாய்த்தூள், மித்த குழம்பு மிளகாய்த்தூள்லாம் வீட்டில் அரைக்கிறது. இது நான் கடையில் தான் வாங்குவேன் கரம் மசாலா. அது எனக்கு சக்தி ப்ராடக்ட் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்குங்கிறதுனால நான் அதே ஃபாலோ பண்ணுறேன் அப்பையிலேருந்து. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் மல்லி பவுட்ரு சேர்த்துக்கலாம். மல்லி பவுட்ரு பார்த்திங்கன்னா நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது நல்லா வாசனையாக இருக்கும், காரம் இருக்காது, அதனால் இன்னும் கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். நீங்கள் சீரக பவுட்ரு இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் சீரக பவுட்ரு சேர்க்கலாம், மல்லி பவுட்ரு மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இப்போது அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஃபிஷ்ஷுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது அடுத்து இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் ஃப்ளேவருக்கு. அது மாதிரி பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஒரு சில நேரம் ஒரு சில குழந்தைங்களுக்கு டைஜஸ்ட் ஆகாது, இருந்தாலும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிட்டா நல்லா டைஜஸ்ட் ஆகிடும். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கடலெண்ணெய் இல்லாட்டி சன்ஃப்ளவர் ஆயில் பொரிக்கும் போது சேர்ப்போங்க, அதனால் இந்த பதத்தில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா என்னோடது பார்த்திங்கன்னா இந்த சைஸ் ஸ்பூனுங்கிறதுனால நான் ஒரு 2-3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் புளிப்புக்கு நான் தக்காளி பிழிஞ்சிக்கிறேன். நீங்கள் வேணுன்னா லெமன் கூட பிழிஞ்சிக்கலாம். எனக்கு நான் எப்போயுமே தக்காளி பிழியறதுனால தக்காளி பிழிஞ்சிக்கிறேன். உங்களுக்கு லெமன் வேணுன்னா லெமன் பிழிஞ்சிக்கோங்க. லைட்டாக புளிப்பு இருந்தால் ஃபிஷ்ஷு சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ பிழிஞ்சிட்டு இந்த சதை இருக்குல்ல, இதை நீங்கள் அப்படியே குழம்புல சேர்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதில் சேர்க்க வேண்டியது எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ நல்லா பிசைஞ்சு வச்சு ஊறட்டும் 1 மணி நேரம் நல்லா. அதுக்குள்ளே நம்ம குழம்பு வச்சு சாதம் வச்சிடலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி காரம் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இப்போது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அப்போ தான் மீனுக்குள்ளே உப்பு காரம் எல்லாம் ஏறும், நம்ம சேர்த்த புளிப்பு எல்லாம். இப்போது நம்மளோட ஃபிஷ் பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த ஜூசினஸ்லாம் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. ஃபிஷ்குள்ளே ஏறி இருக்கும் உப்பு காரம் எல்லாம். இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போது பேன் நல்லா காஞ்சிடுச்சு, எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சோண்டு தான் சேர்த்துக்கிறேன். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணல, ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன், அதனால் லைட்டாக தான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, ஒன்று ஒன்றா போட்டுடலாம். பார்த்திங்கன்னா எண்ணெயில் போடும்போதே ஒரு நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லெண்ணெய்லாம் சேர்த்துக்கோங்க. தக்காளிலாம் சேர்த்ததுனால எண்ணெயில் சேர்க்கும்போதே அவ்வளோ வாசனையாக இருக்குது. பாருங்கள், கொஞ்சோண்டு மசாலா இருக்குது, அந்த மசாலாவை மீன் மேலே அப்படியே தள்ளி விட்டுடலாம். ரொம்ப வாசனையாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது ஒரு சைடு வெந்திருக்கும், இப்போ ஃபிஷ்ஷை திருப்பி விடலாம்.
நான் ஏற்கனவே எல்லா வீடியோவும் சொல்லியிருக்கேன், ஃபிஷ்ஷை வந்து அடிக்கடி திருப்பி திருப்பி விடக்கூடாது. ஏன்னா வந்து ஃபிஷ்ஷு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் எல்லா ஃபிஷ்ஷுமே. அதனால் வந்து 2 தடவை திருப்பி விடுங்க. இல்லைன்னா வந்து உங்களுக்கு இன்னும் வேகலைன்னு தோணுச்சுன்னா ஒரு 3 தடவை மட்டும் திருப்பி விடுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இப்போ சங்கரா ஃபிஷ்ஷில் இந்த வால்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 சைடு திருப்பி விட்டோம், இன்னொரு சைடு திருப்பி விடுவேன். அவங்க பார்த்திங்கன்னா வந்து இந்த பீஸே கொஞ்சம் பெருசாக போட்டாங்க, ரொம்ப மெலிசாக போடாமல். அதனால் வந்து இந்த தோல்லாம் வேகிறதுக்காக இன்னொரு தடவை திருப்பி விடுவேன் சைடில். நான் காட்டுறேன் திருப்பி விடும்போது. இப்போ பாருங்கள், இன்னொரு சைடும் திருப்பி விடுவேன். சும்மா அந்த கொஞ்சம் திக்காக இருக்க பக்கத்தில் மட்டும் அப்படியே லைட்டாக திருப்பி விடுங்க. இப்போ வால் பகுதி பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி சைடில் நிற்க வேணும். இந்த மாதிரி நிற்க வச்சா கூட நின்றுக்கும். இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து எல்லா சைடும் வேகிற மாதிரி இருக்கும். இது வந்து இந்த சங்கரா மீனுக்கு மட்டும் சொல்கிறேன். அது சங்கரா மீனே வந்து குட்டியாக இருந்தால் முழுசாக தருவாங்க. அதை வந்து நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து சங்கரா மீன் கொஞ்சம் பெருசாக இருக்குன்றதுனால கட் பண்ணி தந்துருக்காங்க. அதனால் நான் இந்த மீனை மட்டும் இப்படி கட்டி விடுறேன். மித்த மீன்லாம் மெல்லிசாவும் தருவாங்க. அந்த மீன்லாம் என்ன பண்ணலாம்னா நம்ம இப்படி ஒரு 2 சைடு மட்டும் திருப்பி விட்டால் போதும். இப்போது இந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா மெலிசாக கட் பண்ணியிருக்கனால நான் இதை திருப்பி விடல, அப்படியே தான் விட்டுருக்கேன். பாருங்கள், ஒரு சில பீஸ் தான் கொஞ்சம் திக்காக கட் பண்ணிட்டாங்க, மித்த பீஸ்லாம் மெலிசாக இருக்குது. அதனால் அப்படியே வச்சுட்டேன். ஏன்னா சொன்ன மாதிரி மீன் இப்படி 2 தடவை திருப்பி விட்டால் மட்டும் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஷ் நல்லா வெந்துச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடலாம். ஒன்றுனா இப்போது நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிட்டு நல்லா சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், நான் வந்து ஒரு விரலாலேயே இப்படி தள்ளினேன்னா அப்படியே நல்லா இதாகி வருது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.